إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد கண்ணியமிக்க எனது ஈமானிய உறவுகளே, இன்றைய பிரச்சினைகளும் அதன் தீர்வுகளும் இன்று நாம் வாழுகின்ற இந்த உலகம் மனித இனம் பல்கி பெருகி இருக்கின்றது. நடைமுறையிலே நாம் காணுகின்ற ஒரு பிரச்சினை காணப்படுகிறது. அதே போன்று மனித இனம் மனிதர்களோடு சேர்ந்து ஜின் இனம் என்ற ஒன்று இருக்கின்றது. மனித இனத்தின் மிக பெரும்பான்மையான அறிவாளிகளாக, சிந்தனைவாதிகளாக கருதப்படுகின்றவர்கள் அதிகமானவர்கள் இந்த ஜின் இனம் இருப்பதென்பதையே அறியாத நிலையில் இருக்கின்றார். எனவே மனித இனத்தை வைத்து இன்றைய பிரச்சினைகளை நாம் பார்க்க வேண்டும். அடிப்படை இரண்டு பிரச்சினைகள் மனித இனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஒரு பிரச்சினை அன்றாடம் நாம் காணக்கூடியது, யாரும் இதனை மறுக்க முடியாது. உயிர் வாழுவதற்கு நாம் காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். காற்று இல்லாமல் உயிரினம் வாழ முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். மனிதன் நீர், மண் என்ற இரண்டிலிருந்து படைக்கப்பட்டிருந்தாலும் அதிகமான பகுதி நீரிலிருந்து அவன் படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே நீர் அவசியமானது. அதனை தாண்டி உடலால் நாம் செயல்படுவதற்கு உணவு என்பது அவசியமானது. வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்கு மனிதனை பாதுகாக்கின்ற உறைவிடம் அவசியமானது. ஏனைய படைப்பினங்களில் இருந்து மனிதனை தனியாக கண்ணியமாக காட்டுகின்ற அந்த ஆடை என்பது மனிதனுக்கு அவசியமானது. ஒட்டுமொத்தத்தில் நாம் உயிர் வாழுகின்ற இந்த வாழ்க்கைக்கு இப்படியான அடிப்படை தேவைகள், இது அவசியமான ஒன்று என்பதிலே மனிதர்களிடம் கருத்து முரண்பாடு இருக்க முடியாது. அதே போன்று இன்று மனித இனம் முன்னைய காலங்களை விட மிக நல்ல ஒரு அம்சத்திலும் சர்ச்சைப்பட்டு கொண்டிருக்கின்றார். அது என்ன என்றால், மனிதர்களாகிய நாம், எம்மை உருவாக்கியவன் யார்? ஏன் உருவாக்கினான்? அப்படி ஒரு உருவாக்கிய ஒருவன் இருக்கின்றானா? படைத்தவன் இருக்கின்றானா என்ற ஒரு கேள்வி அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொண்டோம் என கூறுகின்ற எமது சமூகத்தில் கூட இன்று விவாதிக்கப்படுகிறது. இன்றைய பிரச்சினையின் அடிப்படை இரண்டு விடயங்களைத்தான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன்.
மிகப்பெரிய ஒரு பொறுப்பு எம்மை சார்ந்திருக்கின்றது. குருட்டுத்தனமாக அல்லாஹ்வின் பாதையிலே வாருங்கள் என அழைப்பது அல்லாஹ்வின் வழிமுறை அல்ல. எனவே இன்றைய பிரச்சினைகளென அடிப்படை 2 விடயத்தை நாம் எடுத்து இதனை எப்படி அணுக வேண்டும் என்பதை நாமும் புரிந்து ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு பொறுப்பு இருக்கின்றது. எனவே இதனை நாம் எப்படி அணுக வேண்டும், எந்த அளவு சரியானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 2 விடயங்கள். ஒன்று, இன்று நாம் மனிதன் படைக்கப்பட்டது முதல், அது இன்று மட்டும் விசேடமானதல்ல, ஆனால் பெரும்பான்மையான மனிதன் அப்படித்தான் நினைக்கின்றான், அப்படித்தான் வழிகாட்டுகின்றான். நன்றாக உடுக்க வேண்டும், நன்றாக உண்ண வேண்டும், நன்றாக சுற்றித் திரிய வேண்டும், உயர் பட்டம் பதவிகளிலே அமர வேண்டும், அதிகம் அதிகம் உழைக்க வேண்டும், அன்றாட தேவைக்கான முயற்சி. அதே நேரத்தில் மனிதன் தனது அறிவை வளர்த்துக் கொள்ளுகின்றான். இன்று அறிவு வளர்ந்திருப்பதாக நினைக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் படைத்தவன் இருக்கின்றானா என்பது வரைக்கும் மனிதன் சென்றடைந்திருக்கின்றான். இந்த 2 பிரச்சினைகளை மனிதனுக்குரிய உலகம் சொல்லுகின்ற வழிமுறை. அறிவை எப்படி பார்க்கின்றது மனித இனம்? ஒரு மனிதன் தனக்கு முன்னர் அறிவுள்ள ஒரு மனிதனிடம் இருந்து கற்கின்றான். அது செவி மூலம் கேட்டு அவன் கற்கலாம், பார்வை மூலம் அவன் கற்கலாம். இப்படி முன்னைய மனிதர்களின் அறிவை கொண்டு, அதே போன்று தன்னுடைய தேடல்களை கொண்டு அவன் அறிவதாக மனிதன் நினைக்கின்றான். இதனை இஸ்லாம் எப்படி கூறுகின்றது என்றால், 16வது அத்தியாயத்தின் 78வது வசனம். நேரம் சுருக்கம் என்பதால் வெறும் மொழிபெயர்ப்புகளை மட்டும் நான் கூறி சொல்லுகிறேன். உங்களது தாயின் கருவறையில் இருந்து எதுவும் தெரியாதவர்களாக நீங்கள் இந்த உலகிற்கு வருகின்றீர்கள். செவிப்புலனை அல்லாஹ் தருகின்றான். அதன் பிறகு பார்வை. வல் அஃஇதா லஅல்லக்கும் தஷ்குரூன். இந்த அஃஇதா என்பது உள்ளத்தால் சிந்தித்தறிவது என்பது மனித இனத்திலே ஏனைய உயிரினங்களை விட, குறிப்பாக மிருகங்களை விட மனிதன் சிந்தித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் இருக்கின்றானா என்பதிலே சந்தேகம் கொள்கின்றவர்கள் கூட சிந்தித்து அறிய வேண்டும் என்பதை 6வது அறிவு என ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆனால் இன்றைய மனிதன் அந்த 6வது அறிவின் மூலம் படைத்தவன் இருக்கின்றானா என்ற விடயத்தை அணுகுவதில்லை. அதே போன்று மனிதனின் உலக வாழ்விற்கு முதன்மை தேவை. மேலே நான் சொன்னேன், காற்று, நீர், உணவு, ஆடை, தங்குமிடம், மஆயிஷ் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தையில் இது கூறப்படும். இப்போது உலகிலே மனிதனின் குறைபாடு, பிரச்சினை நியாயமானது. உயிர் வாழுவதற்கு இவை தேவை. எப்படி நாம் அடைவது? இந்த உலகில் உயிர் வாழ்வது மட்டும்தான் எமது
இலட்சியமா? அப்படித்தான் என்றால் எங்களுக்கும் மிருகத்திற்கும் என்ன வித்தியாசம்? மிருகத்திலிருந்து மேலதிகமாக கொடுக்கப்பட்ட சிந்தித்து செயல்படுகின்ற அந்த தன்மை என்ன பிரயோஜனம்? எனவே சுருக்கமாக நாமும் புரிந்து கொள்ள வேண்டும், 800 கோடி மக்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். அறிவு என்பது எப்படி நாம் பெற வேண்டும் என்பது. மனிதன் இந்த 6 வகையான வழிகளை ஏற்றுக்கொள்ளுகின்றான். ஆனால் அடிப்படை 2 பிரச்சினைகளுக்கும் அதிலிருந்து மனிதன் பரிகாரம் தேடுவதில்லை. இதுதான் பிரச்சனை. படைத்தவனை நம்பி அவனது திருப்திக்காக அவனது வழியிலே பயணிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? 5 அறிவுகளோடு சேர்ந்து அஃபீதா எனப்படக்கூடிய உள்ளத்தால் சிந்தித்து அறிவது. அதிலே முதலாவது, இந்த உலக தேவை நடைமுறையிலே இந்த வினாடி கூட எங்களுக்கு தேவைப்படுகிறது. யதார்த்தங்களை முஸ்லிம்கள் மறுக்கக்கூடாது. எங்களுக்கு உணவு தேவையில்லை, வீடு தேவையில்லை, இப்படி ஒரு முஸ்லிம் மறுக்கக்கூடாது, மறுக்க முடியாது. அதே நேரத்தில் இதனை இலகுவாகவும் உறுதியாகவே சொல்லுவதென்றால், மனித இனத்தில் இந்த மனிதனுடைய அன்றாட தேவைக்காக அவன் செல்லுகின்ற பாதை அதனை விட இலகுவானதும் சரியானதுமான பாதையை படைத்தவன் தந்திருக்கின்றான். அல்லாஹ்வின் பாதையை தேர்வு செய்த நாம் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இதனை நாம் புரிய வைக்க வேண்டும். சுருக்கமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். இன்று மனித இனத்தில் மிக அதிகமானவர்கள் வெளியிலே இருக்கின்றார்கள். படைத்தவனை மறுப்பவர்கள், மனிதனின் தேவைகளை நாம் தான் பெற்றுக் கொடுக்கின்றோம் என்று திட்டமிடுகின்றவர்கள். இவர்கள் எதனை தூண்டுகின்றார்கள்? கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தின் அரசியல், ஆன்மீகம் 2 துறையிலுள்ள தலைவர்களும் அவர்களுக்கு பின்னால் செல்லுகின்றார்கள். உதாரணமாக, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வை மறுக்கின்ற குற்றச் செயல்களிலே ஈடுபடுவது, அல்லாஹ் முற்றிலும் மறுக்கின்ற வழியிலே உலக தேவைகளை அடைவது. மிக திறமையான இலங்கையிலே ஒரு பருவ வயதை அடைந்த கலிமா சொல்லுகின்ற ஒரு மாணவி, பகிரங்க ஊடகங்களிலே அவள் சொல்ல வைக்கப்படுகின்றாள், நான் ஒரு முஸ்லிம், ஆனால் நான் எதனையும் செய்வேன். நான் ஒரு முஸ்லிம், ஆனால் எதனையும் நான் செய்வேன். நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், அண்மையிலே நாம் சந்தித்த இந்த தித்வா ஒரு அனர்த்தம். வாழ்நாள் முழுக்க கட்டி எழுப்பிய, நாம் பாதுகாக்க முயற்சித்த உயிர் உட்பட கண்முன்னே கட்டிடங்கள் இடிந்து சரிந்து மீட்டெடுப்பதற்கு இன்னும் எவ்வளவு காலம் செல்லுமோ என்ற ஒரு நிலை இருக்கிறது. எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போது மனித இனம் அறியாத
அந்த இனத்திற்கு நாம் சொல்லப்பட்ட கடமை 7வது அத்தியாயத்தின் 10வது வசனத்திலே படைத்தவன் என்ன கூறுகின்றான் என்று பாருங்கள். وَلَقَدْ مَكَّنَّاكُمْ فِي الْأَرْضِ وَجَعَلْنَا لَكُمْ فِيهَا مَعَائِشَ قَلِيلًا مَا تَشْكُرُونَ. இந்த பூமியிலே உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்து வாழ்வாதாரங்களையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆனால் நீங்கள் மிக குறைவாகவே நன்றி செலுத்துகின்றீர்கள். சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை தேவைகளை ஆழமான வழியில் நாம் உழைக்க வேண்டும். உழைப்பு மட்டும்தான் உலகத்திலே துன்பமற்ற வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்று நினைத்தால் முற்றிலும் தவறானது. அல்லாஹ் உதாரணம் காட்டி சொல்லுகின்றான். எப்படி? 16வது அத்தியாயத்தின் 112வது வசனம். பரபல்லாஹு மஸலா. அல்லாஹ் ஒரு உதாரணம் கூறுகின்றான். ஒரு கிராமம் எந்தவித அச்சமும் இன்றி திருப்தி அடைந்ததாக அங்குள்ளவர்கள் வாழுகின்றார்கள். அவர்களது தேவைகள், வாழ்வாதாரம் என்று சொன்னோமே, அவர்களுடைய ஒட்டுமொத்த தேவைகளும் எல்லா இடங்களிலும் இருந்து தாராளமாக அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஒரு நிம்மதியான திருப்திகரமான வாழ்க்கைக்கு தேவையானதை அனுபவித்துக் கொண்டு ஒரு கிராமத்திலே வாழுகின்றார்கள். மிகப்பெரிய மனிதர்கள் நினைப்பது போன்று இவர்கள் படைத்தவன் இருப்பதாக தெரியவில்லை. நாம் உழைக்கின்றோம், நாம் வாழ்வை அனுபவிக்கின்றோம். எனவே படைத்தவனுக்கு நன்றி மறந்தார்கள். இப்போது என்ன நடக்கின்றது? فَأَذَاقَهَا اللَّهُ لِبَاسَ الْجُوعِ وَالْخَوْفِ بِمَا كَانُوا يَصْنَعُونَ. இவ்வளவு திருப்திகரமாக உலகிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இன்று உலகம் நினைப்பது போன்று நாம் தான் வாழ்வாதாரங்களை கட்டி எழுப்புகின்றோம் என நினைத்து மற்றொரு பிரச்சினை, படைத்தவன் இருக்கின்றானா என்ற விடயத்தில் படைத்தவனையும் மறுத்து வாழ்வாதாரம் என்பது வெறும் எமது முயற்சி அல்ல, எம்மை படைத்தவன் தந்த அருட்கொடைகள் என்பதற்கு நன்றியை மறந்த போது இப்போது அல்லாஹ் சொல்லுகின்றான், திட்டுவா போன்ற அனர்த்தங்கள் ஏற்பட்டது. எனவே ஒரு மனிதன் எதிர்பார்க்கின்ற அச்சமற்ற சூழல், பசிக்கான உணவு, இவற்றை இல்லாமலாக்கி அல்லாஹ் இந்த அச்சம் என்ற பசி என்ற ஆடையை அணிவித்ததாக கூறுகின்றான். காரணம் அவர்கள் செய்த செயல். எனவே இங்கு அல்லாஹ் உதாரணத்தை கூறுகின்றான். மனித இனம் முதன்மை பிரச்சினை, உலகிலே வாழுவதற்கு தேவையான பொருளாதாரம் தேவை. ஆம், இதனை நாம் மறுக்க கூடாது, மறுப்பதில்லை. ஆனால் இதனை அடைவதற்கான வழிமுறை என்ன? மனிதனை படைத்த அந்த அல்லாஹ் மனிதனுக்கான வாழ்வாதாரங்களை அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இது பற்றி அல்லாஹ் கூறும்போது இந்த குர்ஆன் வசனத்தை நாம் படித்து பார்க்கலாம். எவ்வளவு அழகான ஒரு புரிதலுக்கான வழிகாட்டல்.
மிருகம் என்பது தாழ்ந்தது என்றுதானே நாம் நினைக்கின்றோம். உண்மையும் அப்படித்தான். மிருகங்கள் தொழில் செய்வதில்லை, கல்வி கற்று உயர் பதவிகளிலே அமருவதில்லை, அடுத்த வேளை உணவிற்காக சேமித்து வைப்பதில்லை. மிக சிந்தித்து செயற்பட தெரியாத, அதாவது சிந்தனைகள் மூலம் சுயமாக தீர்மானங்கள் மேற்கொள்ள முடியாத, மனிதனை விட தாழ்வாக படைக்கப்பட்ட மிருகத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். 29வது அத்தியாயம் 60வது வசனம். وَكَأَيِّن مِّن دَابَّةٍ لَا تَحْمِلُ رِزْقَهَا اللَّهُ يَرْزُقُهَا وَإِيَّاكُمْ. எத்தனையோ மிருகங்கள் அவை அவற்றின் உணவை சுமந்து திரிவதில்லை, அல்லாஹ் அவற்றிற்கு உணவளிக்கின்றான். உங்களுக்கும் தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த மனித இனம் மனிதர்களுக்கு உணவுட்பட தேவைகளை கொடுக்க வேண்டும் என்பது மனித இனத்தின் ஒரு சேவை. நாம் மதிக்க வேண்டும். மனிதனுக்கு உணவு வழங்குவதை அல்லாஹ் தனக்கு உணவு வழங்குவதாக கூறுகின்றான். மிகச் சிறந்த காரியம். இப்போது பிரச்சனை என்னவென்றால், மனித இனம் முதன்மை பிரச்சனையாக பார்க்கின்ற இந்த உலக வாழ்வாதாரம், இதிலே மனித இனம் சிரமப்படுவதற்கு காரணம் வெறுமனே மனிதர்கள் உழைக்கவில்லை, திட்டமிடவில்லை என்பதல்ல. இதனைத்தான் கடந்த கால உதாரணமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். எல்லா வாழ்க்கை வசதிகளோடும் ஒரு கிராமம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கை வசதிகளை இழந்தார்கள் என்றால், மனிதனை படைத்து அவன் வாழுகின்ற பூமியிலே அத்தனை வசதி செய்து கொடுத்ததன் பிறகும் படைத்தவனே இல்லை என்று மறுத்தால், படைத்தவனுக்கு நன்றி சொல்ல மறுத்தால், அதுதான் இந்த அழிவுகளுக்கு காரணம். மிகப்பெரிய உண்மை. உலகிலுள்ள உயர்மட்ட விஞ்ஞானிகள் திறமையானவர்கள், முயற்சி உள்ளவர்கள், அறிவை தேட வேண்டிய 5 வழிகளிலே 6வது வழி இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்கள். ஆனால் அந்த 6வது வழியாகிய அல்லாஹ் வழங்கிய உள்ளங்கள், அவற்றிலிருந்து சிந்தித்து பார்த்து விடை காணுதல். இந்த விடயத்திலே மனித இனம் வாழ்வாதாரத்தை தேடுவதிலும் தவறிழைத்திருக்கின்றது. வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் தரக்கூடிய அல்லாஹ்வை அறிவதிலும் தவறிழைத்திருக்கின்றது. சில மாதங்கள் முன்னர் நடந்த ஒரு விவாதம். கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தில் ஒரு ஆலிம், உலக கட்டைத்துறையிலே உயர் கல்வியை கற்ற ஒரு அறிஞர், தன்னை முஸ்லிம் என கூறுகின்ற அறிஞர், அல்லாஹ்வை அல்லாஹ் என்ற ஒருவன் படைப்பாளன் இருப்பதாக நான் அறியவில்லையே என்று கூறுகின்றார். எனவே இன்றுள்ள 2 பிரச்சினைகளில் முதலாவது, உலகிலே மனிதனின் வாழ்வாதாரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு வெறுமனே பணம், உழைப்பு, வசதிகள் என்பவை போதாது. மனிதனை படைத்தவன் இவற்றை மனிதனுக்கு கிடைக்க விடாமல் தடுத்துக் கொண்டதும் இல்லை. சுருக்கமாக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது அத்தியாயத்தின் 141வது வசனம்,
அவன்தான் மனிதர்களை படைத்த அந்த அல்லாஹ் அன்ஷா ஜன்னாத்தின் மஅரூஷாத்தின் வகைர மஅரூஷாத் வன்னஹல் வஸ்ஸரா முக்தலிஃபன் உக்குலுஹு. அல்லாஹ் மனிதனுக்கு உணவாக கூடிய திராட்சைகள் போன்ற கொடி மூலம் கிடைக்கக்கூடிய உணவுகள், ஈத்தம்பழம் மாதுளை போன்ற தனி மரங்கள், இப்படி வித்தியாசமான பழங்கள் உணவுகளை மனிதனுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றான். குலு மின் சமரிஹி இதா அஸ்மர. இப்போது மனித இனத்திற்கு வாழ்வாதாரம் எப்போதுமே எமக்கு தேவையான அளவு கிடைக்க வேண்டும் என்றால் படைத்தவன் உணவை ஏற்படுத்தி இருக்கின்றான். இவ்வாறு விவசாயங்களில் இருந்து உணவு கிடைக்கின்ற போது, அது விளைச்சலை தருகின்ற போது நீங்களும் அதிலிருந்து சாப்பிடுங்கள். வஆது ஹக்கஹு யௌம ஹசாதிஹ். அறுவடை செய்யும் போது அதிலிருந்து பிறருக்கு கொடுக்க வேண்டிய பங்கையும் கொடுங்கள். வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்பவர்களை படைத்தவன் விரும்புவதில்லை. இப்போது இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். எம்மவர்களும் இவ்வாறு உலகத்திலே தீர்வை அறியாத அந்த மக்களை இவர்கள் பின்தொடர்கின்றார்கள். மனித இனத்திற்கு வழிகாட்ட கடமைப்பட்ட எமது சமூகத்தினர் வாழ்வாதாரங்களை தேடுவதற்கு தீனை விற்றுவிடுகின்றார்கள். தெளிவான புரிதலும் இல்லை. தெரிந்தவற்றின் சத்தியத்தின் அடிப்படையிலான உறுதியும் செயற்பாடும் கிடையாது. மனித இனம் பொருளாதாரத்திலே போட்டி போட்டு தனக்காக சேகரிப்பது எவ்வளவு எப்படி என்ற சிந்தனையை தூண்டுகின்றார். ஆனால் பொருளாதாரத்திலே உலக வாழ்விலே நீங்கள் குறைபடாமல் வாழ வேண்டும் என்றால் மனிதனை படைத்தவன் என்ன சொல்லுகின்றான்? உங்களை படைத்து உணவையும் நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். பழங்கள், விவசாய விளைச்சல்கள், கால்நடைகள் என உணவாக தந்திருக்கின்றேன். அறுவடைகளின் போது உங்களை மாத்திரம் நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். நீங்களும் சாப்பிடுங்கள். அதிலிருந்து ஒரு பகுதியை ஏனையவர்களுக்கும் கொடுங்கள். குறிப்பாக வீண் விரயம் செய்யாதீர்கள். சுருக்கமான நேரத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களும் அறிந்து கொள்வதற்கு இலங்கை நாட்டை வைத்து உதாரணம் சொல்லுவதென்றால், ஒரு நாளைக்கு 52 கோடி ரூபாய்கள் 52 கோடி ரூபாய்கள் இலங்கையிலே புகையிலையாக புகைக்கப்படுகின்றன. நாட்டிற்கு நலவு செய்ய வேண்டும் என்று பதவிக்கு வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி படைத்தவனின் வழிகாட்டலை அவர் உட்பட மனித சமூகத்திற்கு நாம் கூறவில்லை. கூற கடமைப்பட்ட தலைமைத்துவங்கள் படைத்தவனை அறியாத சமூகங்களை விட உலக பொருளாதாரத்தின் பின்னால் மயங்கி செல்லுகின்றார்கள். எப்படியோ அல்லாஹ்வின் வழிகாட்டல். உலகிலே பொருளாதார சிக்கல் ஏன் ஏற்படுகின்றது? வீண் விரயம் செய்யாதீர்கள்.
வீண் விரயம் செய்வதுதான் பொருளாதார சிக்கலுக்கு முதன்மை காரணம். இலங்கையிலே 52 கோடி ஒவ்வொரு நாளும் சேமித்தால் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தை பணக்கார கிராமமாக மாற்ற முடியாதா? இரண்டாவது காரணம் இதனை விட முக்கியமானது, மனிதனுக்கு பொருளாதார வாழ்வாதாரங்கள் என்பது நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய 6வது அறிவு சிந்தித்து முடிவெடுப்பது என்று இருக்கின்றது. இஸ்லாம் கூறுகின்றது, குருட்டுத்தனமாக ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடாது. எனவேதான் பருவ வயதை அடையும் வரைக்கும் ஒரு சிறு பிள்ளையை அல்லாஹ் கண்டுகொள்வதில்லை, குற்றம் எழுதுவதில்லை. வாழ்விலே வெற்றி அடைந்தவர்களாக அவர்களை சுவனத்துக்கு அனுப்பி விடுவார். பருவ வயதை அடைகின்ற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து தீர்மானம் எடுக்கின்ற அந்த 6வது அறிவு அஃஇதா, உள்ளங்கள். உள்ளத்தால் அவன் சிந்திக்க வேண்டும். இந்த முழு பிரபஞ்சம், சூரிய குடும்பம் என்பது இது மட்டும்தான் இருக்கின்றது என்று நீண்ட காலம் நம்பிக்கொண்டிருந்தோம். விஞ்ஞானிகளே இப்போது கண்டறிந்திருக்கின்ற உண்மை, இது போன்ற இன்னும் எத்தனையோ இதே போன்ற குடும்பங்கள் இருக்கின்றன. சூரியன் அசைவதில்லை என்ற ஒரு நம்பிக்கை விஞ்ஞானிகளிடம் இருந்தது. சூரியன் கூட ஒவ்வொரு நாளும் படைத்தவனின் அரிசிக்கு கீழே வருகின்ற விதத்தில் அது சுழல்கின்றது என்பதை, அறிவை எப்படி அடைய வேண்டுமோ அந்த விதத்தில் அடைந்த அல்லாஹ்வின் தூதர் 1400 வருடங்களுக்கு முன்னர் கூறினார். மிக விரிவாக மனித சமூகத்திற்கு போதிக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டல், வெறுமனே மரணத்தின் பின்னர் வெற்றி கொள்வதற்கல்ல, இந்த உலகிலும் உங்களுக்கு தேவையான காற்று, நீர், உணவு, ஆடை, தங்குமிடம், வாகனம், அத்தனை அடிப்படை தேவைகளும் சிறப்புற கிடைக்க வேண்டும் என்றால் அடிப்படை அறிவில்லாத, படைத்தவனின் வழிகாட்டலை பெறாத சமூகத்தின் பின்னால் நாம் சென்று அதனை அடைய முடியாது. இதனை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை விடயத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். விஞ்ஞானிகள் திறமையானவர்கள், வாழ்நாளை கண்டுபிடிப்பதிலேயே செலவு செய்கின்றார்கள். மனித இனம் ஆரம்பித்து 3 லட்சம் வருடங்கள் என கணக்கிட்டு இருக்கின்றார். 3 லட்சம் வருட காலமாக ஒருவர் பின் ஒருவராக சேமித்த அறிவு, இதனை கொண்டுதான் அவர்கள் பேசுகின்றார்கள். தனி ஒரு மனிதனுடைய அறிவு அல்ல. அப்படி என்றால் படைத்தவன் இருக்கின்றானா என்ற விடயம், இதனை கண்டறிவதற்கும் 6வது அறிவு உள்ளத்தால் நாம் சிந்தித்தால், இப்போது இது பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைல் என்று அல்லாஹ் தொடர்கின்றான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடனான உறவை மிக நெருக்கமாக்கிக் கொள்வார்கள். எனவே அவர்கள் அறிவிலும் முதல் நிலையை அடைந்தார்கள். உலக வாழ்விலும் அவர்கள் தேவை என்று எதிர்பார்க்கின்ற மிகச் சொற்பமாக இருந்தாலும்
திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அனைத்துக்கும் மேலாக மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை மறக்காமல் அதிலும் முதன்மை வெற்றியாளராக வெற்றி பெற்றார். அந்த நபி அவர்கள் உலகிலே வாழும்போது படைத்தவனுடைய நெருக்கமான தொடர்பிற்கு இரவையிலே தஹஜ்ஜுத் என்ற அந்த மிகச் சிறந்த நேரம், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னைய நேரம், இரவை மூன்றாக பிரித்தால் அதன் இறுதி நேரம், இவ்வாறு அந்த நேரத்தில் எழுந்து படைத்தவனுடைய அவனுடனான தொடர்பை, அவனது அறிவு ரீதியிலான வழிகாட்டலை பெற்றுக்கொண்டான். எழுந்த உடனே 3வது அத்தியாயத்தின் இறுதி 10 வசனங்களை ஓதுவார். இதுதான் இன்றைய மனித சமூகத்தின் முதலிரு பிரச்சினைகளில் ஒன்றாகிய படைத்தவன் இருக்கின்றானா என்பதிலே 6வது அறிவு கொண்டு உள்ளத்தால் சிந்தித்து நாம் விளங்க முடியும். எப்படி என்றால், வானத்தை பார்த்து நபி அவர்கள் ஓதுவார்கள். இந்த வானம் இரவு பகல் மாறி மாறி வருவது, வானத்திலிருந்து மழை போய் பெறுவது, இறந்த பூமி உயிர் பெற்றெழுவது, இப்படியான அத்தனை விடயங்களிலும் இவற்றிலே அல்லாஹ் இருக்கின்றான் என்பதற்கான சாட்சியங்கள் இருக்கின்றன. மனித அறிவை கொண்டு அளந்தால் அல்லாஹ் இல்லை என்று அல்லாஹ்வை நம்புவதாக சொல்லுகின்ற படித்த ஒரு சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் மனிதன் கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஐம்புலன்கள் என்பது பொதுவாக நாம் அறிந்த விடயம். மனிதனுக்கு மேலதிகமான ஒன்றை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹ்வும் சொல்லுகின்றான், மனிதர்களும் ஏற்றிருக்கின்றார்கள். எனவேதான் மிருகங்களை விட மனிதன் சிறந்தவன் என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றான். இவ்வளவும் இருந்த விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய இன்றைய உலகிலே வாழ்வாதாரங்கள் என்பது மனித முயற்சியால் உலகிலே பசியை தீர்க்க முடிகின்றதா, தாகத்தை தீர்க்க முடிகின்றதா, மனிதனுக்கு பொருத்தமான சுவாத்தியம் இன்று உலகின் முதன்மை பிரச்சினை. உலகின் வெப்பம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது, நீர் வற்றிக் கொண்டிருக்கின்றது, நீர் போதாத ஒரு காலம் வரப்போகின்றது என்ற எச்சரிக்கை மணி அடிக்கின்றார்கள். காரணம் என்ன? மனிதன் செவிமடுத்து கற்க வேண்டும், கண்களால் பார்த்து அவன் கற்க வேண்டும். கடந்த கால மனித சமூகங்களுக்கு என்ன விளைவுகள் ஏற்பட்டன, ஏன் ஏற்பட்டன என்பதை அறிவதற்காக பூமியிலே பறந்து திரிந்து அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்துக்கு மேலாக இவற்றை அவன் சிந்தித்து சிந்தனையால் அவன் உணர வேண்டும். இப்போது மனிதன் வாழ்வாதாரங்களை கொடுப்பதற்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஒருபுறம் அதற்கான உதவிகளை செய்கின்ற போது திடீரென ஒரு அழிவு ஏற்பட்டு எத்தனையோ மடங்கு பாதிப்பு வந்து விடுகின்றது. அமெரிக்கா என்றால் ஒரு சுவன வாழ்க்கை என்று நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அமெரிக்காவிலே இருப்பதற்கு வீடு கூட இல்லாத ஏறக்குறைய 18% மக்கள் இருக்கின்றார்கள். வாழ்வாதாரத்தை கொடுத்துவிட முடிந்து விட்டதா? வாழ்வாதாரத்தை மனிதன் திட்டமிடுகின்ற முறைமை தவறானது. ஒரு விடயத்திலே சரியாக செய்கின்றார்கள், முயற்சி செய்கின்றார்கள்.
எல்லோருக்கும் உணவு, நீர், வீடு, ஆடை, வாகனம் வர வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கின்றார்கள். சாத்தியப்பட மாட்டார். காரணம், மனிதன் பேசுகின்ற இரண்டாவது பிரச்சினை தீய விளைவுகளை ஏற்படுத்தினாலும் அந்த பிரச்சினை கட்டாயமாக பேசப்பட வேண்டியது. அதே நேரம் அதற்குரிய மிகச் சரியான பதிலை வழங்க வேண்டிய பொறுப்பு அமானிதத்தை மலைகளிடம் ஒப்படைக்கும். வானங்களிடம் நாம் முன்வைத்தோம், அவைகள் மறுத்து விட்டன, அதனை சுமப்பதிலே அச்சமடைந்தன என கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஹமலஹல் இன்சானு, அமானிதத்தை மனிதன் சுமந்து கொண்டான். இது அநீதமாகவும் அறிவீனமாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். காலையிலிருந்து உபதேசங்களை நாம் செவிமடுக்கும். சுவனம் செல்லுவதற்குரிய ஒரே பாதை அல்லாஹ் தந்த வழியாகிய குர்ஆன் சுன்னாவை தவிர வேறு பாதை கிடையாது. இதனை சுமந்தவன் மனிதனாக இருக்கின்றோம். மனிதர்களிலே மிகச் சொற்பமானவர்கள் சுவனம் செல்லும் அந்த பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நபியின் உம்மத்தாகிய நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட ஏறக்குறைய உலகிலே 5 ஒருவர், அதற்கும் சற்று அதிகமாக அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்ற சமூகமாக இருக்கின்றோம். அல்லாஹ் தந்த இந்த அமானிதத்தை அல்லாஹ் மறுப்பவர்கள், அல்லாஹ்வை மறுப்பவர்கள் இந்த அமானிதத்தை சுமப்பார்களா? இதனை பூமியிலே மனிதனை சென்றடைய செய்வதற்கு துணை புரிவார்களா? நிச்சயமாக இல்லை. விரிவாக நாம் இன்னும் பேச வேண்டி இருக்கின்றது. சுருக்கமாக சுவனத்தின்பால் வழிகாட்டுகின்ற இந்த அமானிதம் என்பது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் இதனை சுமந்திருக்கின்றது. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் இதனை கொண்டடைய செய்ய வேண்டும். இந்த உலகில் உள்ள இத்தனை மக்களுக்கும் மனிதனின் உயர் அறிவான 6வது அறிவு உள்ளங்களை கொண்டு சிந்திப்பது, அல்லாஹ்வின் படைப்பினங்களை கொண்டு சிந்தித்துணர முடியும் என வழிகாட்டுவது, மனிதனின் உலக தேவையை எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் நாம் உலகிலே வாழுவதென்றால், பொருளாதாரத்திற்காக நாம் உழைக்கின்ற அதே நேரம் படைத்தவனை அறிந்து அவனது திருப்திக்காக அவனது வழிகாட்டலிலே பொருளாதாரத்தை தேட வேண்டும். உலகிலே முதன்மை பணக்காரனாவது எப்படி? இதுதான் நீங்கள் 4 திசைகளில் சென்றாலும் உங்களை தூண்டக்கூடிய, உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய விடயம். உங்களுக்கு கிடைக்கின்ற வாழ்வாதாரங்களை நீங்களும் உண்டு, அது கிடைக்கப்பெறாத மனிதனுக்கும் கொடுங்கள் என தூண்டுகின்ற வழிகாட்டல் தான் படைத்தவனுடைய வழிகாட்டல். உழைப்பதன் மூலம் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கின்றது என்று நினைத்து விடாதீர்கள். நபியின் காலத்திலே ஒரு சில வறுமைப்பட்டவர்களுக்கு வசதி உள்ளவர்கள் கொடுத்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உழைத்துத்தான் அவர்களுக்கு கிடைக்கின்றது என்றாலும் உங்களுடைய உழைப்பிலே வருமானம் வருவதற்கு அவர்கள் காரணம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே சுருக்கமாக
மனித இனத்தின் 2 பிரச்சினைகள். ஒன்று முடிஞ்சா மனித இனத்தின் பிரச்சினைகள் ஒன்று, யாரும் மறுக்க முடியாது, வாழ்வாதாரங்கள் தேவை. அதனை மனிதன் படைத்தவனை மறந்து உருவாக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. வாழ்நாள் முழுக்க கட்டி எழுப்புகின்ற பொருளாதாரம் படைத்தவனை மறந்து, வறுமைப்பட்டவர்களை மறந்து நீங்கள் வாழ்ந்தால் திடீரென இடிந்து விழும் உலக வாழ்வாதாரம் கூட பூரணமாக. இரண்டாவது இடம், படைத்தவனை அறிவதென்பது படைப்பினங்களை வைத்து உள்ளத்தால் சிந்தி துணர்ந்து நாம் அறிய முடியும். அப்படி அறியாதவன் விஞ்ஞானியாக இருந்தாலும் அவர்களை அறிவீனர்கள் என்று படைத்தவன் கூறுகிறான். இப்போது முழு மனித சமூகத்திற்கும் இந்த உலகம் என்பது நீங்கள் வாழுகின்ற இடம் கிடையாது. முஸ்தகர்ரும், சில காலங்கள் வாழுவதற்கான ஒரு தங்குமிடம். நிலையான வாழ்வை நோக்கி பயணிப்பதற்கு, நாம் எதிர்பார்க்கின்ற அத்தனை இன்பங்களோடு வாழுவதற்கு நிரந்தர வாழ்வு, சுவனம் காத்திருக்கின்றது. எனவே படைத்தவனை மனிதனுக்கு வழங்கிய சிந்தனையால் நாம் சிந்தித்து அறிய முடியும். அதன் பிறகு எமது முயற்சியோடு படைத்தவனை ஏற்று நன்றி செலுத்தி வாழுவோம் என்றால் இங்கும் இன்பமாக வாழ்ந்து நிரந்தர வாழ்விலே நாம் வெற்றி பெற முடியும். இந்த செய்தியை முழு மனித சமூகத்திற்கும் வெறு வார்த்தை மட்டுமல்ல, வார்த்தையும் முக்கியம், நடத்தையால் வாழ்ந்து காட்டுகின்ற ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும். நடைமுறையிலே இது வெளிப்பட வேண்டும். இவ்வளவு பெரிய அமானிதத்தை நாம் சுமந்திருக்கின்றோம். எனவே அல்லாஹ் எமக்கு தந்த ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் வழிகாட்டுகின்ற இந்த அறிவையும் நடைமுறையிலே நிரந்தர இன்பத்தை நோக்கி பயணிக்கின்ற ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற கூட்டமைப்பிலே இணையக்கூடிய தந்த அந்த பாக்கியத்தை ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நாம் எடுத்து சென்று இதன்பால் அவர்களை வழிகாட்ட வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. மரணிக்கும் வரைக்கும் இந்த சத்தியத்திலே அல்லாஹ்வை அறிந்து அவனது வரம்புகளுக்குள் வாழ்ந்து உலகிலும் நிம்மதியாக இன்பத்தோடு வாழ்ந்து நிரந்தர வெற்றிக்குரிய நல்ல ஒரு சமூகமாக அல்லாஹ் எங்களை அங்கீகரித்தருள்வானாக. அவனது அமானிதத்தை உரிய முறையிலே நிறைவேற்றி ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சத்தியம் கிடைப்பதற்கு நபி அவர்கள் கூறியது போன்றோ ஒட்டுமொத்த படைப்பினங்களின் அதுவும் படைப்பாளனான அல்லாஹ்விடம் சாட்சியாளர்களாக சாட்சி அளிப்பதன் மூலம் இறுதி தூதரின் சாட்சியத்தை பெற்று சிபாரிசை பெற்று நிரந்தர இன்ப சுவனத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என வேண்டி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கின்றேன். அகூலு ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.